10th சமச்சீரில் எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொஸ்டின்ங்கிறத நல்லா கவனிச்சுங்க. ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதணும் அப்படின்னா, ஏவோட வேல்யூ எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் தெரியாது, அப்போ அதை ஏனே வச்சுக்கலாம். பியோட வேல்யூ எந்த நம்பர் டிவைட் பண்ணுது அது 3, சரிங்களா. Q இதுக்கு பேர் கோஷியன்ட், அதாவது ஈவு அப்படின்னு பேர். கோஷியன்ட் இருக்கா இல்லை, அப்போ அதை Qனே வச்சுக்கிடுவோம். அடுத்து R ரிமைண்டர், அதனுடைய வேல்யூ 2. இப்போ இந்த 4 தான் நமக்கு ரொம்ப முக்கியம் 2.1 பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஈக்ளிடு லெம்மா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஈக்ளிடு லெம்மாவோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, A = BQ + R. அப்போ ஏ வகுப்படுற எண் எந்த எண் வகுப்படுது, பிங்கிறது வகுக்கிற எண் எந்த எண் வகுக்குது. அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். அப்போ பியோட வேல்யூ இங்கே 3, இங்கே கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் 2. இங்கே எப்போவுமே நமக்கு கோஷியன்ட் எப்படி வரணும் அப்படின்னா 0ல் இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர் நல்லா கவனிச்சுக்கோங்க, அது இன்டீஜராக இருக்கணும். இன்டீஜர்னால் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் அவங்க நோட் பண்ணது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாசிட்டிவ். அப்போ ஏவோட வேல்யூ 3 × Q பதிலாக 0 போடுறோம் +2. ஏவோட வேல்யூ 3 0s 0, 0 + 2 2. இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 2. அவங்க கேட்டிருக்கிறதுனா, ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் விச் வென், எந்தெந்த நம்பரெல்லாம் 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம் இல்லையா. அடுத்து ஏவோட வேல்யூவை பார்க்குறோம். 3 × 1 + 2. 3 1 is 3, 3 + 2 5. இப்போ இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக 2 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 2 இருக்குது, அடுத்த வேல்யூ 5 இருக்குது, அதுக்கு அடுத்த வேல்யூ 8 இருக்கும். அப்படி என்ன செஞ்சிட்டே இருக்கும், போய்கிட்டே. அதாவது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏன்னா அடிக்கடி கேள்வியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ மேன் ஹேஸ் 532 ஃப்ளவர் பாட்ஸ். அப்போ ஏவோட வேல்யூ 532 இருக்குது. இதில் எப்படி ஏன்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி பின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, மொத்தமாக இருந்துச்சுன்னா அது ஏ. இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், ரோ அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம், 21 ரோவாக அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அதுதான் பி. 21 அடுக்கிறோம், ஃப்ளவர் பார்ட்ஸ் எடுக்கிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். அப்போ இதை எத்தனை கம்ப்ளீட்டட் ரோஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கோஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அண்டு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். இந்த தான் வேலை. இப்போ 532 நாம் 21ஆல் டிவைட் பண்ணணும். 21ஆல் டிவைட் பண்ணோம் வகுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 21 42, மிச்சம் பாருங்கள் 1 1 11 112 வருதா. சரி, இப்போ 112ல் எத்தனை 21 இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 5 21 போட்டு பாருங்கள். 5 21 105 வரும் இல்லையா. அடுத்து 6 21 21 × 6 6னா 126 போயிடுது. அப்போ நமக்கு 5 21 தான் இருக்குது. 5 21 105, மிச்சம் 7. அப்போ நமக்கு இருக்குது கோஷியன்ட் 25, ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 7 கிடைக்குது. இது அப்படியே நம்ம ஈக்ளிடு லெம்மா ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதுதான். ஈக்ளிடு லெம்மாங்கிறது வந்து என்னென்னா, A = BQ + R. அப்போ ஏவோட வேல்யூ 532, பியோட வேல்யூ 21 அண்டு Qவோட வேல்யூ 25 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 7. அப்போ கேள்வியை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். Q எவ்வளவு நமக்கு கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்குது, 25, அவ்வளோதான், 25. அடுத்து ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் லெஃப்ட் ஓவர், மீதம் இருக்கிறது எவ்வளவு, மீதி லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸு 7, அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கே என்ன கேள்விங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தியரம்.
Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. தொடர்ந்து ஒரு ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்குது, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது கம்பல்சரி நமக்கு 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Prove that two consecutive அடுத்தடுத்த நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பரை தொடர்ந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2வையும் 3யும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 3 சார் 6 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். இது நமக்கு தெரியும். ஆனால் அதை தியரம் பிரகாரம் அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், when n is equal to 2q, சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் இருக்குது n-1. இப்போ என்னன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் n-1 இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த எண்ணை உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா n² - n அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வேல்யூ வந்து n² - n ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக நாம் 2qவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 2q² - 2q. இந்த 2qவை ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2q வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 2s are 4, 4q² - 2q. இப்போ இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னா 2q காமனாக இருக்குது. அதனால் இதை நாம் வெளியே எடுத்துடுறோம். அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, n வந்து 2q இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்கும்? 2q - 1. அவ்வளோதான், வந்துருச்சா? புரியுதா உங்களுக்கு? அப்போ டைரெக்டாக இந்த இதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2r நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே கிடைக்கிற நம்பர் 2r அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 2க்கும் அந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை 2r நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு q × 2q - 1. ஏன்னா இது ஃபுல்லாக டிவைசபிள் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த நம்பரை டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது கண்டிப்பாக இதுவும் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்போ n² - nங்கிறது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 2q + 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி வரும்? கரெக்ட். இப்போ 2q + 1 அப்படின்னா 2q + 1 அதோட மைனஸை நம்ம இது பண்ணும்போது நல்லா கவனிக்கிங்க, 2q + 1 × 2qன்னு வரும். இப்போ என்னோட வேல்யூ வந்து 2q + 1. அப்போ n-1 என்னோடது வந்து 2q + 1. ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்கா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2q × 2q + 1 இருக்கா? அப்போ இதோட வேல்யூ நம்ம 6ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ வேல்யூ வந்து நமக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 × 2q + 1. அப்போ இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த ரெண்டும் 2ஆல் டிவைட் ஆகுறதுனால இந்த டோட்டல் டேர்மும் நமக்கு 2ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் வேலையே. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. நல்லா கவனிச்சுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when the positive integer a b c are divisible by 13. அப்போ ஏவோட வேல்யூ 13ஆல் டிவைட் ஆகுதுங்கிறாங்க. எப்படி டிவைட் ஆகுதுன்னா இங்கே ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ 13ஆல் டிவைட் பண்ணுறோம். 13q ப்ளஸ்ஸு இங்கே ரிமைண்டர் என்னது? 9. ஃபஸ்ட்டு நம்பரை 9 ரிமைண்டர் கிடைக்குது. செகண்ட் நம்பருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 கிடைக்கும். தேர்டு நம்பருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 கிடைக்கும். இப்போ இவங்க சொல்கிற என்ன நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா a + b + c இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மூணையும் ஆட் பண்ணுங்களேன். இது மூணையும் ஆட் பண்ணுங்க. 13q 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 3 13q வருது. அப்போ 39qன்னு வருமா? சரியா? அடுத்து இந்த மூணையும் ஆட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ்ஸு 9 16 26. அப்போ ஏபிசியோட வேல்யூ 39q + 26.
இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னா 13 காமனாக இருக்குமா? 13 எடுத்துட்டோம் அப்படின்னா 3q ப்ளஸ்ஸு 2ன்னு வருமா? எந்த ஒரு நம்பரும் இந்த நம்பரால் மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பர் இப்போ 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எஸ் இட் இஸ் டிவைசபிள் பை 13 13ஆல் இது டிவைட் ஆகும்.